உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தமன்னா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? நீ இப்படி பண்ணதுனால ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? இங்க பாரு தமன்னா, இனிமேலாவது இந்த மாதிரி சீரியஸான காரியம் எல்லாம் எதுவும் பண்ணாத. என்ன தமன்னா, உயிருங்கிறது எவ்வளவு முக்கியம், அது போனா வருமா? அத பத்தி எந்த கவலையும் படாம இப்படி பண்ணிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் நாம உயிரோட இருந்தாதான் அவங்கள பழி வாங்க முடியும், இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும். அத மனசுல வச்சுக்கிட்டு இனிமே பிளான் பண்ண. இது பாருங்கக்கா, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன்க்கா. சித்தப்பா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? இவ எப்போ என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாம ஏதாவது பேச வந்தா உடனே தடுத்துடுறா. அத்தை, இந்த பூஜை முடியறதுக்கு முன்னாடியே மொத்தமா இந்த பூஜை நிக்கணும். அதே சமயம் மாமாவும் அழியணும், அந்த ராணியும் அழியணும், ராணி வயித்துல இருக்கிற குழந்தையும் அழியணும்னு நினைச்சுதான் நான் பல திட்டங்களை போட்டேன். ஆனா அது எதுவுமே நடக்கல. நீங்க வேற ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதுனால நானும் விரக்திக்கு போயிட்டேன். அதனாலதான் விஷத்தை குடிச்சேன் அத்தை. சரி, எனக்கு புரியுது. இப்படி ஒரு விபரீதமான முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேனேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாரு, இனிமே நமக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஒன்னா உட்காந்து பேசி முடிவு பண்ணலாம். இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனால ஒண்ணும் பண்ண வேணாம். சரிங்க அத்தை, அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ராணி என்ன நாளைக்கே குழந்தைய பத்தி கையில வச்சிட்டு இருக்க போறாளா? இன்னும் 10 மாசம் இருக்குல்ல, இப்பதானே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நாம பாத்துக்கலாம் தமன்னா, இன்னும் வாய்ப்புகள் நிறைய வரும். அப்ப பிளான் பண்ணி கரெக்டா செஞ்சு முடிக்கலாம். சரிதா. ஐயோ, இவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே. சரி, நீ கொஞ்ச நேரம் நிதானமா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். சரி, வாடா. வாங்க தம்பி. என்ன தம்மண்ணா, அக்கா இப்படி பேசிட்டு போறாங்க? நீ என்னடானா இப்படி அமைதியா உட்காந்துருக்க? சித்தப்பா, நான் ரொம்ப முடியாம இருக்கேன். ஆனா பொம்மி அழிஞ்சிட்ட சந்தோஷம் என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு சித்தப்பா. ஆனா அது மட்டும் பத்தாது. நான் சொன்ன மாதிரி ராணி, அவ வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தை, மாமா, இவங்க 3 பேருமே அழியிற நாள் தான் எனக்கு முழுமையான சந்தோஷமான நாள். அதையும் நான் பண்ணிட்டு அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். அது வரைக்கும் எதையும் சொல்ல வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனாலதான் உங்களையும் சொல்ல வேண்டான்னு தடுத்தேன். இத்தனை நாள் என்ன பண்ணாலும் அந்த பொம்மி குறுக்க வந்து தடுத்துக்கிட்டே இருந்தா. ஆனா இனிமே அது நடக்கவே நடக்காது. ராணியும் சரி, இந்த குடும்பத்தையும் சரி, என்கிட்ட இருந்து இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரையும் நான் க்ளோஸ் பண்ண போறேன். எங்க அல்லலையும் சொன்ன மாதிரி அந்த பொம்மையை அழிச்சிட்டாரு. அதனால நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி அந்த மீனை எங்களுக்கு கொடுத்துட்டா நல்லா இருக்கும். அது அந்த ராணி ரூம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு பிரச்சனையே இல்லை, அத நான் கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நைட்டே நான் என் மாமாவை கொன்னுடுறேன். அத காரணமா வச்சு அந்த மீனை நீங்க எடுத்துட்டு போயிடலாம். உங்க மாமாவை கொல்றதுக்கும் அந்த மீனை எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் சொல்றேன். சரி, அடா 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 அடா, பிரமாதம் தமன்னா, செம்ம பிளான். மேல மேல பிளான் போட்டு இத்தனை நாளா நீ தோத்துக்கிட்டே இருந்த. ஆனா நீ இப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட தமன்னா, ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்பதானே நம்ம ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேல பாருங்க, பல அதிரடிகள் இருக்கு.
ஆ, இன்னைக்கு நைட்டு மாமா காலியாக போறாரு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. என்னோட அதிரடியில இந்த குடும்பமே அலற போது சித்தப்பா. ம். என்ன பாப்பா, உனக்கு என்ன வேணும்? அம்மா இப்ப தூங்க போறேன். உனக்கு என்ன பசிக்குதா? சொல்லு பாப்பா, உனக்கு என்ன வேணும்? ராணி, ராணி, இந்தா இது குடி. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, பால் வேணாம். மாப்பிள்ளையும் பிடிக்கலையா? ஓ, ராணி, நான் உனக்காக என்ன வாங்கியிருக்கேன்னு பாரு. வாட்சா? என்னத்துக்கோசரம் எனக்கு வாட்ச்? இது சாதாரண வாட்ச் இல்ல, ஸ்மார்ட் வாட்ச். இங்க பாரு, உனக்குன்னு ஸ்பெஷலா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். என்னத்துக்குயா இது? சொல்றேன், முதல்ல நீ கட்டு. ஐயோ, உன்னாண்ட பெரிய பேஜாரா போச்சே. குடு. கட்டியாச்சு, இப்ப என்ன பண்ணோம்? இரு, இந்த பாலை ஸ்கேன் பண்ணு. அட, இது அழுத்து. என்னத்துக்குயா இதெல்லாம்? நான் சொல்றத செய். ஆ, இந்த பால்ல கால்சியம், புரோட்டீன் நிறைய இருக்கு. இதுல 42 கலோரியும் ஃபேட் 1% இருக்கு. ராணி, உனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதை நீ குடிச்சு படுத்தா உனக்கு நல்லா தூக்கம் வரும். ராணி, நீ சடனா கோவப்படுற. உனக்கு என்னாச்சு? கோவப்படாம கூடாது. ஏய், என்ன அப்படி பாக்குற? நீ இத கையில கட்டி இருந்தா இதுவே உனக்கு ஒரு விஷயத்தையும் அடிக்கடி சொல்லி கொடுத்துரும். இந்த பாலை குடி. யோ, எனக்கு பசி இருக்குதா இல்லையா, பாப்பாவுக்கு இப்போ என்ன வேணும் என்ன வேணான்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு மிஸ்ஸின் சொல்லி எனக்கு தெரிய வேண்டியது இல்ல. நான் தான் சொன்னேன்ல, நல்லபடியா இந்த பாப்பாவை பெத்து கொடுக்க வேண்டியது என் வேலைன்னு. பத்தாததுக்கு இந்த மிஸ்ஸினை வேற நீ என்னாண்டு குத்தி என்ன கடுப்பேத்து இருக்கிறியா? உன் வேலை என்னமோ அதை பாத்துக்கிட்டு போயினே இரு. எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? உன்ன மாதிரி சுயநலவாதியான கோவப்படாம பின்ன என்ன பண்ண சொல்ற? ராணி, நீ கோவப்படாத. உன் ஹார்ட் பீட் அதிகமாகுது பாரு, பிபியும் அதிகமாகுது. இது ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. ஐயோ, தாங்க முடியல சாமி. ராணி, இந்த மாதிரி டென்ஷன் ஆகிற நேரத்துல நீ மகாபாரதம் கேளு, உனக்கு டென்ஷன் குறையும். மகாபாரதம் மட்டும் இல்ல, ராமாயணம், இந்த மாதிரி நிறைய கதைகளை நான் உனக்கு சொல்ல போறேன். ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இது அப்படியே கட்டி வீசிடுவேன் பாத்துக்கோ. என்ன ராணி, எதுக்காக டென்ஷன் ஆகுற? இப்பதான சொன்னேன், பிபி ரைஸ் ஆகுது பாரு. இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டா உனக்கு பிறக்க போற குழந்தை ரொம்ப பாசிட்டிவாவும் மிகப்பெரிய அறிவாளியாவும் இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.